என்னுடைய பிள்ளை நான் என்ன பண்ணக்கூடாது, அப்படி வாழக்கூடாது. பார்க்கிறாங்க எத்தனையோ பேருக்கு போய் ஹெல்ப் பண்ண, எத்தனையோ பேர் சாரீஸ் கொடுத்தோம், எத்தனையோ பேருக்கு போகும்போதெல்லாம் அவங்க கண்ணுல தண்ணி. ஐயா இந்த வாட்டி நாங்க துணி வாங்க முடியாம இருந்தோம், என்ன பண்ணீங்க, நீங்க வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறாங்க. ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருக்காக நீங்க ஏதாவது செய்யணும். வந்து டெஸ்டிமனி, அங்கிள் சொன்ன மாதிரி டெஸ்டிமனி வந்து சொல்லுங்க. ஓ ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுங்க. ப்ரமோஷன் வந்திருக்குதா, ஆண்டவர் எனக்கு ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறா வந்து சொல்லுங்க. புது வேலை வந்திருக்குதா, ஆண்டவர் வந்து சொல்லுங்க. ஆண்டவர் புது வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையில வந்து கண்ணீரோடு அழுந்த, அடுத்தது வேலை இல்லைன்னு சொல்லி நான் அழுந்த, ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அல்சூர் சர்ச்சில், அல்சூர்ல அங்க பிரேயரா கட்டி இருக்கிறீங்களா, அங்க வந்து என்னாச்சுன்னா ஒரு அம்மா வந்து சனிக்கிழமை வந்து அழுகுறாங்க. என்னன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை. ஓகேங்களா, காசு கட்ட இல்லை. சனிக்கிழமை பிரேயர்ல வந்து அவங்க அழுகுறாங்க. இது மாதிரி ஆண்டவரே நான் ஃபீஸ் கட்டணும், நான் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் என்ன வருதுன்னா தண்ணி அப்படியே அழுகுறாங்க. அப்போ ஒரு மிராக்கிள் என்ன இருக்குதுன்னா, அவங்க அழுகும் போது ஜீசஸ் அப்படியே அப்பியர் ஆயிருக்கிறார். என்ன இருக்கிறாங்கன்னா ஏசப்பா அப்படியே அப்பியர் ஆயிருக்கிறாங்க. அந்த அம்மா முன்னால அப்பியர் ஆயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ கவலைப்படாத, நான் என்ன பண்றேன், உன் வாழ்க்கையில அற்புதம் செய்யறேன்னு அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸை பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது மாதிரி பிரேயருக்கு வந்திருக்காங்க. சனிக்கிழமை பிரேயருக்கு வரும்போது ஒரு அற்புதம் என்ன இருக்குது தெரியுங்களா, அவங்கள என்ன அற்புதம் நடந்திருக்குதுன்னா, அவங்க வரும்போதே ஒரு போன் வந்திருக்குது. என்ன போன்னா, உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு நான் எதிர்பார்த்தேன், இந்த ஃபீஸ் எல்லாம் என்ன பண்றேன், நான் கட்டுறேன். ஹல்லேலூயா. கரையில தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காங்க, யாரோ வந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஃபீஸ் எல்லாம் நான் கட்டுறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அடுத்த சனிக்கிழமையே வந்து சாட்சி சொன்னாங்க, ஐயா இந்த இடத்துல வந்த கண்ணீரோடு எங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த, ஆனா ஏசப்பா எனக்கு விஷன் கொடுத்தாரு, ஏசப்பா நான் பார்த்த, கவலைப்படாதன்னு சொன்னாரு. ஆனா ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார் என்று அவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இது வரைக்கும் அவங்க பிள்ளைகள் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே போல தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில செய்த சில கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த சில அற்புதங்களை அப்படியே பொதிச்சு வச்சிடாதீங்க. அப்படியே செய்துட்டாரு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. அதை வந்து நீங்க சொல்லுங்க. எல்லாரும் முன்னால சொல்லும் போது முதலாவது அற்புதம் என்ன நடக்கும்னா, எத்தனையோ பேர் நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையில அநேக பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்தது அவங்க போய் சொல்லுவாங்க, ஐயோ இது மாதிரி இந்த சபைக்கு போன, இது மாதிரி அற்புதம் நடந்துச்சு, வாங்க நம்மளும் இந்த சபைக்கு போலான்னு சொல்லிட்டு அநேக பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர உங்களுடைய அற்புதம் ஒரு சாட்சியா ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நீங்க பெற்றுக்கொண்ட சில நன்மைகளை, ஒருவேளை இந்த வருஷம் சில நன்மைகளை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க மறிச்சு அப்படின்னா எப்படி சொல்றதுன்னு இருந்திருக்கலாம். ஓ இதெல்லாம் நான் என்னத்துக்கு சொல்லணும்னு இருந்திருக்கலாம். அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. சின்ன சின்ன அற்புதத்தை கூட இந்த இடத்துல வந்து சொல்லுங்க. கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார், கர்த்தர் இந்த அதிசயத்தை செய்தார், இந்த வியாதியில இருந்த வியாதிகளை விடுதலை கொடுத்தார், இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுத்தார், இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுத்தார் என்று நீங்க சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சி ஒரு பரிபூர்ணமா ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்ல கத்துக்கோங்க. எப்படி நன்றி சொல்லுங்க. பெரிய வந்து என்கிட்ட மட்டும் சொல்றதில்ல, வந்து இந்த ஆலயத்துல சொல்லுங்க. கேளுங்க, நான் கேட்கறதுக்கு முன்னால கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. நாங்களும் அவளோடு இருக்கிறோம், கர்த்தரும் அவளோடு இருக்கிறாங்க, சின்னங்களும் அவளோடு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சாட்சி சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷம். ஓ இந்த பிரதர்ல இந்த அற்புதம் செய்திருக்கிறாரா, ஓ சிஸ்டர் வாழ்க்கையில் எந்த அற்புதத்தை செய்திருக்கிறாரா, என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் என்று ஒரு நம்பிக்கையோடு அநேக பேர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை துதிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சாட்சியை என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சாட்சி சொல்லாம இருக்காதீங்க. ஒவ்வொரு சாட்சிகளும் நீங்க ஆண்டவருக்கு சொல்லும் போது அது கர்த்தர் மகிமையா மாத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க நினைச்சு ஆண்டவரை துதிங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 30 வயசு பையன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய லைஃப். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாள் கிருபையா நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், கிருபையா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லி கண்களை மூடி, ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவர், எல்லா கண்களை மூடி நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. சில கர்த்தர் செய்த நன்மைகள் உங்க முன்னால வந்தா நீங்க பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், செய்த அற்புதங்களை நீங்க சாட்சி சொல்றனா அடுத்த அற்புதம் ஆண்டவர் எப்படி செய்வார். How you can expect second miracle when you doesn't say the first miracle testimony. நீ முதல் செய்த அற்புதங்களை ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லி சாட்சி சொல்லாம இருந்தா ஆண்டவர் எப்படி இன்னொரு அற்புதத்தை செய்வார். நீங்க எப்போ ரெண்டாவது அற்புதத்துக்கு ரெடி ஆவீங்க தெரியுங்களா?
முதலாவது அற்புதத்தை நீங்க சாட்சி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க? செகண்ட் மிராக்கிளுக்கு ரெடியா இருக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மிராக்கிளுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம, ஆண்டவருக்கு கிராட்டிட்யூட் இல்லாம, ஆண்டவருக்கு செய்தார் அப்படியே விட்டுடாம ஆண்டவர் எப்படி இன்னொரு அற்புதத்தை செய்வார்? You unlocking the second miracle when you are testifying the first miracle. நீங்க இரண்டாவது அற்புதத்துக்கு ரெடியாக இருக்கீங்க. எப்பனா முதலாவது அற்புதத்துக்கு ஆண்டவருக்கு நீங்க சாட்சி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சொல்லும்போது நீங்க இரண்டாவது மிராக்கிளுக்கு ரெடியா இருக்கீங்க. ஹalleluya. யா இன்னும் அற்புதம் நடக்கலனா நீங்க முதலாவது செய்த அற்புதத்துக்கே நீங்க எப்படி இல்ல? விசுவாசமா இல்ல. சில அற்புதத்தை செய்ததுக்கே நீங்க விசுவாசம் இல்லனா ஆண்டவர் எப்படி இன்னொரு அற்புதத்தை செய்வார்? பாருங்க, அந்த குஷ்டரோகி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது அவர் தழுவெல்லாம் மாறிச்சு. அந்த கையில இருந்த தழுவெல்லாம் மாறிச்சு. ஆனா 9 பேரும் அப்படியே தழும்புகளா வாழ்ந்தாங்க, காயத்தோடு வாழ்ந்தாங்க. நீங்க நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, போன வாரம் செய்ததுக்காக நன்றி, போன வாரம் ஃபைனான்சியல் மிராக்கிளுக்காக நன்றி, போன வாரம் வியாதி இல்லாத நடந்ததுக்காக நன்றி, அப்பா போன வாரம் ஆண்டவரே ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஹalleluya. அப்படியே சோதரப்படும் சில காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்தா, சில டெஸ்டிமனி சொல்லாத விட்டுட்டா, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப வந்து சொல்லலாம், இல்ல அடுத்த வாரம் சொல்லலாம். இது சில காரியங்கள், ஐயோ நான் சொல்ல வந்துட்டேனே, ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்தாரு, இவ்வளவு அற்புதத்தை செய்தாரு, ஐயோ நான் நன்றி இல்லாத வந்துட்டேனே சொல்லி சில காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்தா இப்ப சொல்லலாம், இல்ல அடுத்த வாரம் சொல்லலாம், பரவாயில்ல. ஹalleluya, ஹalleluya. ஆனா சொல்றேன் கேளுங்க, முதலாவது அற்புதத்துக்கு நீங்க சாட்சி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலனா எப்படி கர்த்தர் இன்னொரு அற்புதத்தை செய்வார்? எப்படி இன்னொரு அதிசயத்தை செய்வார்? எப்படி இன்னொரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார்? அதே கண்களை மூடி துதி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எல்லாம் நன்றி சொல்லலாமா? எல்லாம் கண்களை மூடி நன்றி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் சொல்றேன். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி. ஹalleluya. சில நன்மைகள் கர்த்தர் முன்னால கொண்டு வருவார். சில நன்மைகளை கர்த்தர் முன்னால கொண்டு வருவார். அதை நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. 3 காரியம் இருக்குது. ஒண்ணு இப்போ வந்து சொல்லலாம், இல்ல அடுத்த வாரம் சொல்லலாம், இல்ல சொல்லாமே விட்டுடலாம். இந்த 3 நடக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்ற கேளுங்க, நீங்க சொல்லும் போது அடுத்த அற்புதத்துக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க. நெக்ஸ்ட் மிராக்கிளுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க. நீங்க சொல்லலனா என்ன நடக்கணும்? அது அப்படியே மங்கி போயிடும், அது அப்படியே போயிடும். சில நேரத்துல அந்த அற்புதம் நிலைநிக்காம கூட போயிடும். அப்படி இருக்க கூடாது. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி எல்லாம் நன்றி சொல்லுங்க. எல்லாம் கண்களை மூடி நன்றி சொல்லுங்க. ஹalleluya. எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாழ வைத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. சில வியாதிகளை சுத்தமாக்கினதுக்காக நன்றி சொல்லுங்க. சில பொருட்களை ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் கண்களை மூடி. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya.